ஒரு பெண் இறந்து போன தன்னுடைய காதலனோட குரலை தினமும் கேட்டுட்டே இருக்கா. ஆனா ஒரு நாள் ராத்திரி மழையில அதே நம்பர்ல இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். கேட்கும்போதே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இது ஒரு சாதாரண காதல் கதை கிடையாது. ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் இப்படி ஒரு பயங்கரமான ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத பத்தின ஒரு விளக்கம் தான் இது. இப்படி இது சாத்தியம். வாங்க அந்த மர்மமான இருண்ட இரவுக்குள்ளேயே நாமளும் போகலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கதைகளை கேட்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நமது ஸ்டோரிவர்ஸ் நிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில அந்த நள்ளிரவு நேரம் மழை பெஞ்சு முடிஞ்சு சும்மா சில நிமிஷங்கள் தான் ஆயிருக்கும். ரோட்டு ஓரத்துல இருக்கிற விளக்கு வெளிச்சம் எல்லாம் அந்த தண்ணியில அப்படியே அழகா பிரதிபலிச்சிட்டு இருக்கு. அந்த அமைதியான ரொம்ப தனிமையான இரவுல தான் நித்யா உட்கார்ந்து தன்னோட போன்ல இருக்கிற பழைய வாய்ஸ் மெசேஜ்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன இருக்கு தெரியுமா? ஏய் லூசு, நீ அலறதுக்கு முன்னாடி என்ன கால் பண்ணு, நான் இருக்கேன். இந்த குரலையும் அந்த சிரிப்பையும் கேட்ட உடனே நித்யாவோட கண்கள் அப்படியே கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த குரலுக்கு சொந்தக்காரன் அர்ஜுன் 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கோரமான விபத்துல இறந்துட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நித்யாவோட வாழ்க்கையே மொத்தமா இருண்டு போயிடுச்சு. இப்படி ஒரு பெரிய சோகத்துல இருந்த நித்யாவுக்கு அந்த இரவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். வெளியில மறுபடியும் மழை கொட்ட ஆரம்பிக்குது. நித்யா போனை சார்ஜில் போட்டுட்டு அந்த இருட்டுல அமைதியா உட்காந்துருக்கா. அப்போ திடீர்னு அவ போன்ல வாய்ஸ் மெசேஜ் ரிசீவ்ட் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த இருட்டறையில போன் வெளிச்சம் மட்டும் அப்படியே மினுமினுக்குது. சாதாரணமா போனை எடுத்து பார்க்கறா. ஆனா அந்த மெசேஜ் வந்த நம்பரை பார்த்த உடனே அவளோட இதயமே ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. அது அர்ஜுனோட நம்பர். எப்படி? கைகள் நடுங்க ரொம்ப பயத்தோட அதை ப்ளே பண்றா. சில நொடிகள் அப்படியே ஒரு அமைதி. அப்புறம் ரொம்ப மெதுவான குரல்ல, நித்யா நான் உயிரோட தான் இருக்கேன். அவ கையில இருந்த போன் அப்படியே கீழே விழ பார்த்துச்சு. அவ உடம்பே குளிர்ந்து போயிடுச்சு. அட இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி அவளை அந்த இடத்துல உரையம் வச்சிருச்சு. நித்யாவுக்கு அந்த ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. இது எப்படி நடக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கா. மறுநாள் காலையில நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் இதை ஒரு சாதாரண விளையாட்டா நினைச்சு ரொம்ப அலட்சியமா நிராகரிச்சிட்டாங்க. மேடம், பழைய நம்பர் வேற யாருக்காவது போயிருக்கும், யாரோ பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டாங்க. ஆனா நித்யாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு. ஏன்னா அது அர்ஜுன் தான்னு நித்யாவுக்கு ஆழமா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜ் பின்னணியில ஒரு ரயிலோட சத்தம் கேட்டுச்சு. அந்த குறிப்பிட்ட சத்தம் அர்ஜுன் முன்னாடி வேலை பார்த்த அந்த பழைய ரயில்வே யார்டுல மட்டும்தான் வரும். அந்த இடம் அர்ஜுனுக்கும் நித்யாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச அவங்களோட ஒரு ரகசியமான இடம். வேற யாருக்கும் அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே அன்னைக்கு சாயங்காலம் நித்யா தனியா அந்த ரயில்வே யார்டுக்கு போறா. சுத்தியும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. உடம்ப உரைய வைக்கிற குளிர், காலியான தண்டவாளங்கள். அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப மர்மமாவும் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கு. திடீர்னு தூரத்துல ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் தெரியுது. அங்க யாரோ நின்னுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப மெதுவா ஒரு விதமான தயக்கத்தோட அந்த உருவத்துக்கிட்ட போறா. அந்த மனிதன் அப்படியே திரும்பி பார்க்கறான். அடுத்த நொடி நித்யா அப்படியே உறைஞ்சு நிக்கிறா. ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, அர்ஜுன். ஆனா அவன் முகம் முழுக்க ரத்த காயங்கள். அவன் கண்கள்ல சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயம் தெரிஞ்சது. அவன் ரொம்ப மெதுவா அவளை பார்த்து சொல்றான், நான் அந்த விபத்துல சாகல. இதை கேட்ட உடனே நித்யாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டுது. அவளால தன் கண்ணியே நம்ப முடியல. அப்போ அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தழுதழுத்த குரல்ல கேட்கிறா. அர்ஜுன் சுத்தி முத்தி பாக்குறான். யாராவது அவங்கள கவனிச்சிட்டு இருக்காங்களான்னு ஒரு பதட்டம். அப்புறம் ரொம்ப மெதுவா அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நித்யா, அது விபத்து இல்லை அப்படின்னு சொல்றான். அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி அர்ஜுன் வேலை பார்த்த கம்பெனியில ஒரு பெரிய சட்டவிரோத டீல் நடந்திருக்கு. அதை அவன் எதிர்பாராத விதமா பார்த்துட்டான். அதனால அவனை கொல்றதுக்காக முடிவு பண்ணி அவனோட காரை ஆத்துல தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா அவன் அதிர்ஷ்டவசமா எப்படியோ உயிர் தப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனை தேடி பல பேர் சுத்திட்டு இருந்ததால தன் உயிருக்கு பயந்து யாரோடைய தொடர்பும் இல்லாம அவன் தலைமறைவா இருந்திருக்கான். ஆனா உன்னை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு தோணுச்சு நித்யா. நான் தினமும் உனக்காக தான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னு அவன் ரொம்ப உருக்கமா சொன்னான். நித்யா இதை கேட்டு அப்படியே விக்கி விக்கி அழுதா. இப்படி ஒரு எமோஷனலான நேரத்துல திடீர்னு தூரத்துல கார் ஹெட்லைட்ஸ் வெளிச்சம் அவங்கள நோக்கி வேகமா வர ஆரம்பிக்குது. அர்ஜுனோட முகம் பயத்துல மாறுது. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு பதறியபடி அவன் நித்யாவோட கையை இறுக பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். மழை இன்னும் வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. அந்த கும்மிருட்டுல தண்டவாளங்களுக்கு நடுவே 2 பேரும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க. பின்னாடி வேகமா வர்ற காலடி ஓசைகள், டார்ச் வெளிச்சங்கள், கத்துற சத்தங்கள் எல்லாமே அவங்கள ரொம்ப நெருங்கிட்டே இருக்கு. அந்த பயங்கரமான ஓட்டத்துக்கு நடுவுல அர்ஜுன திடீர்னு நிக்கிறான். அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. நித்யா, நான் சொல்றத கேளு,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த ஒரு பென்டிரைவ் எடுக்கிறான். இதுல எல்லா ஆதாரமும் இருக்கு, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி அதை அவன் கையில திணிக்கிறான். ஆனா நித்யா கண்ணீரோட மறுத்து தலையசைக்கிறா. நீ இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் ரொம்ப உறுதியா அழுகையோட சொல்றா. இவ்வளோ பெரிய ஆபத்தான நேரத்திலையும் அவளால அர்ஜுனை விட்டு பிரிய முடியல. இந்த நெகிழ்ச்சியான தருணத்துல கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா காதை பிளக்கிற மாதிரி ஒரு பெரிய துப்பாக்கி சத்தம் கேக்குது. அடுத்த நொடி அர்ஜுன் அவன் முன்னாடியே அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறான். அர்ஜுன் அப்படின்னு கதறிப்படி அவனோட கைய பிடிச்சு அந்த மழையில மண்டியிட்டு அழுறா நித்யா. ரத்த வெள்ளத்துல கிடக்கிற அர்ஜுன் தன்னோட கடைசி நேரத்திலையும் அவளை பார்த்து சிரிக்க முயற்சி பண்றான். நீ சிரிச்சாதான் எனக்கு பிடிக்கும். அந்த வார்த்தைகளை சொன்னபடியே அவனோட கண்கள் மெதுவா மூடுது. கொற்ற மழை, அவளோட கண்ணீர், அந்த சத்தமில்லாத இரவு. அன்னைக்கு நித்யாவோட ஒட்டுமொத்த உலகமும் அங்கேயே இருண்டு போயிடுச்சு. இது நடந்து சில நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அர்ஜுன் கொடுத்த அந்த பென்ட்ரைவ் மூலமா அந்த ஒட்டுமொத்த குற்றமும் வெளியுலகத்துக்கு அம்பலமாகுது. அந்த சட்டவிரோத செயல்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் அதிரடியா கைது செய்யப்படுறாங்க. அர்ஜுனோட இறப்புக்கு நீதி கிடைச்சது. ஆனா நித்யாவுக்கு அவளோட அர்ஜுன் திரும்ப கிடைக்கவே இல்லை. எத்தனையோ நாட்கள் கடந்து போயிடுச்சு. ஆனா நித்யா இன்னும் ஒவ்வொரு இரவும் வெளியில மழை பெய்யும் போது தனிமையில உட்காந்து அர்ஜுனோட அந்த பழைய வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டே இருக்கா. அவளோட ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு குரலை மட்டுமே நம்பிதான் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த கதையோட மையக்கருத்தை இந்த வரிகள் ரொம்ப அழகா சொல்லுது. சில காதல்கள் இறப்பாலும் முடிவதில்லை. சில குரல்கள் இதயத்திலிருந்து ஒருபோதும் மறைவதில்லை. மரணத்தை தாண்டிய ஒரு காதலோட வலியையும் ரகசியத்தையும் இந்த கதை நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. உண்மையிலேயே நம்ம உசுருக்கு உசுரா நேசிக்கிற ஒருத்தரோட குரல் அவங்க நம்மளை விட்டு போன பிறகும் நம்மளை உயிர் போட வச்சிருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.